மாப்படி பாட்டி மாடர்ன் பேத்தி. வெல்கம் டு மாப்படி பாட்டி மாடர்ன் பேத்தி. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? வத்த குழம்பு பண்ண போறோம். சரி, வெத்த குழம்பா? என்னோட ஃபேவரட் அது. அப்படியா? பண்ணலாமா? சரி, முதல்ல என்ன பண்ணணும், அடுப்பை பற்ற விடணும். சரி, பற்ற விட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கல் காஞ்ச உடனே இது வந்து கச்சட்டியில் பண்ணுறோம் இன்னைக்கு நம்ம. கல்ச்சட்டினா என்ன? கல்ச்சட்டினா ஊர்லலாம் மாக்கள் வச்சு கல்ச்சட்டி பண்ணுவா. அதில் வத்த குழம்பு கீரை மசி எல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கச்சட்டி ஆன் பண்ணிட்டோமா, இப்போ அடுப்பை ஆன் பண்ண உடனே கல்ச்சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். சரி, நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதை பாரு, எண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தியா, இதெல்லாம் வத்தக்கிழம்புக்கு போடணும். பாட்டி என்னென்ன போட்டுருக்கேன் பாரு. என்னென்ன சொல்லு, இது என்னென்ன கேளு. இது என்னது? இது பெருங்காயம், இது வந்து கடுகு, இது வந்து வெந்தயம், இது வந்து கடலைப்பருப்பு, இது வந்து துவரம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல், இது வந்து கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்ச உடனே என்ன பண்ணணும், பெருங்காயத்தை போடணும். பெருங்காயத்தை போட்டுட்டு என்ன பண்ணணும், கடுகை போடணும். பாட்டி, என்ன ஸ்பெஷலா இருக்க கல்ச்சட்டியில பண்ணது? கல்ச்சட்டியில் பண்ணினா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கல்ச்சட்டி சாதாரணமாக பண்ணுற தையானத்தை விட கல்ச்சட்டியில் டேஸ்ட் நல்லா இருக்கும். எங்கள் இடத்துல எங்கள் பாட்டி சாலாட்சி பாட்டின்னு இருப்பா. அந்த பாட்டி வந்து கல்ச்சட்டியில் தான் பண்ணுவா. அதை பார்த்து எங்கள் அம்மா பண்ணினா, அம்மாவை பார்த்து நான் பண்ணுறேன், என்னை பார்த்து உங்கள் அம்மா பண்ணினா, அதை பார்த்து நீ பண்ண போற. என்ன பண்றோம் இப்போ? சோ லைக் ட்ரெடிஷனா பாஸ் ஆயிருக்கு அந்த கல்ச்சர். எஸ் எஸ். இப்போ இது கடுகு வெடிக்கணும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூனு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெந்தயத்தையை போட்டுட்டு 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூனு துவரம்பருப்பு, மிளகா போட்டிருக்கோம். இன்னைக்கு என்ன வச்சு பண்ண போறோம்? உனக்கு பிடிச்ச தான். என்ன தான் போட போறோம்? பரங்கிக்காய் தான் போட்டு முருங்கைக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய், மணத்தக்காளிக்காய், எந்த காய் வேணாலும் போட்டு வத்த குழம்பு பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது உனக்கு பிடிச்ச என்னது, பரங்கிக்காய். பரங்கிக்காய் போட்டு வத்த குழம்பு பண்ண போகிறோம். கல்ச்சட்டி காஞ்ச உடனே என்ன பண்ணணும், இந்த கல்ச்சட்டி பத்தி இப்படி ஸ்டோரி பாஸ் ஆயிட்டுருக்குனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது சாப்பிட. அப்படியா? சாப்பிடு சாப்பிடு, பார்த்து சாப்பிடு. கல்ச்சட்டி முன்னாடி சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெடிக்கும். பத்தியா? கடுகு வெடிக்கும் பொழுது குழந்தையெல்லாம் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடாது. ஏன்னா கடுகு வெடித்து மேலெல்லாம் படும். அதனால் சமைக்கும் பொழுது குழந்தைங்கள்லாம் கடுகு மேலே படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? ஹீட்டுக்கிட்டலாம் கல்கச்சட்டி வந்து ரொம்ப பழமைப்படுத்தணும். அதை பழமைப்படுத்தி தான் சமைக்கவே ஆரம்பிக்கணும். சாதாரண சாமான்லாம் வச்சுட்டு பண்ணுற மாதிரி கல்ச்சட்டிலாம் பண்ண முடியாது. தெரிஞ்சதா? இப்போ என்ன பண்ணலாம், கடுகு வெடிச்செடுத்தா வெந்தயத்தை போடணும். சரி, வெந்தயம் போட்டுட்டு உடனே கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கு தான் வெடிக்கும்னு சொன்னேன்னா. இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுவா, மிளகா பொடியை அப்புறமா போடுவா. நான் வந்து அதிலே போட்டு ஒரு பரட்டை பரட்டிட்டு அதுக்கப்புறமா தான். கடுகு தெளிச்சதுன்னா மேலே பட்டுதுனாக்க உனக்கு உப்பளமா போயிடும். அதுக்காக ஒரு எலும்பிச்சம்பழ அளவு புளி தண்ணி எடுத்துக்கணும். அதை கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அப்புறமா என்ன பண்ணோம், நம்ம
உப்பு 2 ஸ்பூன் போட்டோமா, 3 ஸ்பூன் உப்பு 2 ஸ்பூன் போட்டோன்னு வச்சுக்கோ. இது கொதிக்க விட்டு இந்த என்னது பரங்கிக்காயும் போட்டு இது பண்ணணும். அது கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வரும். சுண்டி வந்ததும் எடுத்து வச்சு சாப்பிடலாம். எல்லாருக்கும் வத்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும்? எல்லாருக்கும் சாம்பாரை விட வத்த குழம்பு தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பழைய சாத்தில் போட்டுக்கிண்டு நல்லா குழிச்சு விட்டு குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். பழைய சாதம் தயிர் சாதம் மாதிரியா இல்லை என்ன மாதிரி? பழைய சாதம்னா நேற்றுக்கு ராத்திரி சாதத்தை வடித்து வச்ச கஞ்சியும் ஊற்றி அதில் உப்பு போட்டு மோரை ஊற்றி மறானா காலம்பரை பசிஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் குளுமை நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. நீ சாப்பிட்டு பார்க்குறியா? சரி, நான் சாப்பிட்டு பார்க்க போறேனே. குழம்பு கொதிக்கிறது பார்த்தியா? இப்போ ஆமா, இப்போ குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த பரங்கிக்காயை போட்டுடணும். இது கொதிக்க விட்டு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து சாம்பாரை வத்த குழம்பை யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. நீ செஞ்சு பார்க்குறியா? பாட்டி, இது கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. பாட்டி, ஏதாவது மெமரிஸ் நீ முன்னாடி வெத்த குழம்பு சாப்பிட்டது இருக்கா? இருக்கே. எங்கள் தாத்தாவெல்லாம் வத்த குழம்புனா கீரை மசியல் சாப்பிட சொல்லுவா. அப்பளம் பொரிச்சதுல நல்லா இன்னும் உதுத்து விட்டுண்டு சாப்பிட சொல்லுவா. மாம்பழம் சாப்பிட சொல்லுவா. மாங்காய் பச்சடி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு மாம்பழம் கட் பண்ணி தரியா? தரேனே. இன்னைக்கு நீ வத்த குழம்புக்கு சாப்பிட்டு பார்க்குறியா? வெரி குட். பண்ணலாம், சாப்பிடலாம். என்ன இப்போ நீ உங்கள் அம்மா மாதிரி மேலே ஏறி உட்காந்துன்னுட்ட? உங்கள் அம்மா அப்படி தான் சின்ன வயசில் உட்காந்துப்பா. பாரு குழம்பு இப்போ இப்படி மறுக்கிறது பற்றியா? இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் அரிசி மாவு கொஞ்சம் கலந்து விடலாம். சூப்பரா ஸ்மெல்லா இருக்கே. வாசனை நல்லா அடிக்கிறதா? அதான் வத்த குழம்பு ஸ்பெஷல். அது வந்து இன்னைக்கோட ஸ்பெஷல். ஓகே. வத்த குழம்பு ரெடி. தெரியுதா? தெரியுது. அவ்வளவுதான். சூப்பரா இருக்கே பாக்குறதுக்கு. சாப்பிட்டு பார்க்க சொல்றியா? வத்த குழம்புக்கு காம்பினேஷன் சுட்டாப்பழம், கீரை மசியல், மாம்பழம். உங்களோட தாத்தா சொன்ன மாதிரி இருக்கே. உங்களோட தாத்தா பேர் என்ன? கிட்டு தாத்தா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பாட்டி. தேங்க்யூ. இந்த மோஞ்சாத்துக்கு இப்படி குழிச்சு விட்டுக்கிண்டு வத்த குழம்பு இதில் ஊற்றி இப்படி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, இன்னும் சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு பாட்டி. தேங்க்யூடா. உங்களுக்கும் ஏதாவது பாரம்பரிய டிஷ் லேர்ன் பண்ணிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க, பெல் ரிங் பண்ணுங்க. பாய்.